Good morning, everybody. Welcome to the LMA program, Live Market Analysis. So, ஒவ்வொரு வாரமும் மண்டே அன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை 12 மணிக்கு நம்ம லைவ் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஸோ நம்ம நேரடியாக சார்ட்டுக்கு போயிடலாம். வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்னிங். ஸோ நம்ம நிஃப்டி அப்படின்றதுல இப்போ நம்ம கவனம் செலுத்துகிறோம். அதே சமயம் குளோபல் மார்க்கெட்டோட நிலைமையும் என்னன்றது நம்ம குயிக்காக ஒரு ரவுண்ட் பார்க்குறது நல்லது. ஸோ நிஃப்டி ஒரு ரவுண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணிட்டு திரும்ப குளோபல் மார்க்கெட்டுக்கும் குயிக்காக வந்துடலாம். சரி, ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இது வந்து நம்ம ரெகுலர் சார்ட்டுக்கு வருவோம். இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏறக்குறைய இன்னைக்கு எடுத்தீங்க அப்படின்னா 6வது நாள். ஸோ மேலே உச்சத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது 6வது நாளா இறங்கி வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு நகர்வில் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம க்ளோஸா பார்க்கும்போது பேட்டர்ன்ஸ்லயும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெட்ஜ் அப்படின்றது ரைசிங் டு ஃபால். லாங் டேர்ம் பிக்சர் இஸ் டிஃபரெண்ட், திஸ் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பிக்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த வெட்ஜ் ஃபார்மேஷன் வந்து உடைச்சு கீழே வந்தாச்சு. கீழே வந்து நேரடியாக நம்மளுடைய சப்போர்ட் ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா இதை ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றதான் கொஸ்டின். இந்த ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரெக்கவரி வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ லாட் ஆஃப் குளோபல் நெகட்டிவ் நியூஸ் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்தியா சம்மந்தமாகவும் யூஎஸ் சம்மந்தமாகவும் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ டேரிஃப் சம்மந்தமான புதிய புதிய அனௌன்ஸ்மெண்ட்டுகள் எல்லாமே இந்தியாவுக்கு நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இது வந்து தொடர்ந்து இந்தியாவில் விழுந்துட்டு இருக்குது, உலக சந்தை அப்படிதான் இருக்குதா அப்படின்றத ஜஸ்ட் ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம குயிக்காக நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுவோம். ஸோ அதுக்காக நான் இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம இங்கே வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டவ் ஜோன்ஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இது ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் இப்போ என்ன நடக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கறதுக்காக. ஸோ திஸ் இஸ் 9th, இப்போ இது வந்து 12th, ரைட்டா? லாஸ்ட் 12th, 9th வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஸோ லாஸ்ட் நமக்கு இன்னையோட சேர்த்து 6 days நிஃப்டி இஸ் ஃபாலிங். அதே சமயம் இங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் இன்னைக்கும் சேர்த்து 6 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராவா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த நாள், இந்த 6 நாள் அப்படின்னு கணக்கெடுக்கும் போது டவ் ஜோன்ஸ் வாஸ் இந்த ஸ்ட்ராங் அப்ஸ்விங். நடுவில் ஒரு நாள் விழுந்தாலும் கூட ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் டைம் ஹை அது கிட்ட தான் அந்த ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு இறங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னையோட ஃபால் அப்படின்றது நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதே சமயம் ஓவராலா இந்தியாவில் விழுந்த மாதிரி அது விழுந்துச்சா அப்படின்னா இல்லை. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், S&P 500 இது வந்து வெள்ளிக்கிழமை க்ளோசிங், இது ஸ்பாட்னு பார்க்குறோம். ஸோ S&P 500 ஹிட் தி லைஃப் டைம் ஹை அகேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாஸ்டாக் ஆல்சோ ஆல்மோஸ்ட் இட் வாஸ் ஆன் தி அப்ஸ்விங். த லாஸ்ட் 5 days அப்படின்னு எடுக்கும்போது somehow ஆல் தி US indices ஆர் மூவிங் அப்சைடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நடுவில் ஒரு சின்ன ஃபால் ஒரு நாள் வந்தாலும் கூட, 7ஆம் தேதி ஃபால் வந்தாலும் கூட, இப்போ ஃப்ரைடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தே ஆல் க்ளோஸ்ட் அட் க்ளோஸ் டு தி லைஃப் டைம் ஹை. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஆகி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தெர் இஸ் அ வீக்னஸ் இந்த டவ் ஜோன்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். மற்ற நாள்லாம் இந்தியாவோட வீழ்ச்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே சாலிடாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ டவ் ஜோன்ஸ் காலையிலேருந்து விழுந்துட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு மார்ஜினல் ரெக்கவரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஒட்டி நம்ம இந்திய சந்தையும் ஒரு ரெக்கவரி இந்த இடத்துல இருந்து வரலாம்ன்றதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துக்கிறோம். தென் லெட் மீ கோ டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏறக்குறைய அதனுடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. திஸ் இஸ் 25,500 வச்சுக்கலாம். ஸோ இந்த 25,500 டு 25,300 இதான் இதனுடைய முக்கியமான சப்போர்ட் ஏரியா. 25,500 டு 25,300. ஸோ இந்த ஜோன் அது காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நம்புறோம். காப்பாற்றப்படலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன் ஜென்ரல். ஸோ இப்போதைக்கு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஓகே, த ஃபால் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங்.
அண்ட் த வீக்னஸ் இஸ் ஸ்டில் தேர் அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதே சமயம் இதை நம்ம டெம்பரரியா இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RSI டைவர்ஜென்ஸ் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து டெம்பரரியா இப்போ என்ன பண்ணலாம், ஒரு குட்டி பவுன்ஸ் ஒன்று வரலாமோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். இப்போதைக்கு இட் இஸ் மேக்கிங் ஏ லோ பாட்டம் ஃபார்மேஷன். அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரியா இங்கிருந்து ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பார்க்குறோம். அதனால ஒரு டெம்பரரியான ஒரு ரைஸ் ஒன்று இப்போ நடக்குது. ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பரரி ரைஸ் அப்படின்றது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். மேலே ஏறி வரும்போது இதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இப்போ இருக்கிறது. இப்போ எங்க இருக்கிறோம் நம்ம 521 இந்த ரேஞ்சில் இருக்கிறோம். ஸோ இன்னொரு 50-55 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் வரலாமான்னா வரலாம். திஸ் இஸ் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 25,580 இருந்து 25,610 இதை நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். 25,580 to 25,610 இதான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மூவ் இங்கே வந்தால் செல்லிங்கான வாய்ப்பு வரலாமா? வரலாம். ஸோ அதனால இப்போ இந்த மூவ் அப்படின்றது நமக்கு டெம்பரரியான ஒரு மூவாக தான் பார்க்கணும். இது எவ்வளோ தூரம் மேலே ஏறி வரும் அப்படின்றத பார்க்கலாம். 2 இடம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கே வருது? 25,665 அப்படின்ற ஏரியாக்குள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 2 25,665 to 25,700. ஸோ இந்த 2 ஏரியா தான் இப்போதைக்கு தடுக்கக்கூடிய முக்கியமான 2 ஏரியாவா நம்ம பார்க்குறோம். அதனால இங்க வந்தா செல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ். அதே சமயம் இந்த ஏற்றத்தை நான் கேப்சர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டெம்பரரி பவுன்ஸ் அப்படின்றதுனால இந்த இடம் இப்போதைக்கு 25,530 35 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 25,000 பிரேக் அவுட் பை மேலே ஏறும்போது பிரேக் அவுட் பை above 25,535. இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். எடுத்த தாண்டுதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த 580ல நம்ம இங்க செல்லரா மாறணும் இல்லையா? திஸ் இஸ் த செல் ஏரியா. இங்க வரும்போது நம்ம என்ன பண்றோம்? we should plan to sell with the stop loss and the 25,610 be the stop loss for the day. ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே நேரம் இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு அதையும் நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு எவ்ரி பவுன்ஸ் இஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதான் மெயினான ஒரு விஷயம். இந்த ஏரியா அப்படின்றது திரும்ப அடுத்த ஃபால் அப்படின்றது எப்போ வரலாம்? இஃப் இட் பிரேக்ஸ் 25,485 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பட் இந்த ஏரியால ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. இந்த ஏரியால கொஞ்சம் சின்ன சப்போர்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றத அது ஒருவேளை எடுத்தாச்சு அப்படின்னா திஸ் இஸ் த சப்போர்ட் ஏரியா. இப்போதைக்கு இன்ட்ராடேல வில் மார்க் 25,485, 25,470. 25,480, 25,070. ஒரு 85ல இருந்து இருக்கு. ஓகே. ஸோ இதான் இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறது இந்த இடத்துல பிரேக் அவுட்ல, அதே மாதிரி இங்கே வரும்போது புட் ஆப்ஷன் எடுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்தையும் தாண்டிடுச்சுன்னா நல்ல ஒரு ஏற்றம். ஆனால் இங்கே தாண்டது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹியர். அதனால இந்த இடத்த அது தாண்டதுக்கு ரொம்ப தான் சிரமப்படும் அப்படின்றதும் ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ அது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 25,000 இங்கே 400 நெக்ஸ்ட் வீக்ல எடுத்து பார்க்கலாம். மேலே வந்து 25,600 புட் நெக்ஸ்ட் வீக் 600 வீக் அதை நம்ம பை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலி 15 பாயிண்ட் போதும் நாட் டு பி ஆன் தி
சேஃப் சைட் 20 பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் இஸ் ஹேப்பனிங் நவ். கீழே இது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட இறக்கம் வரலாம். இது இந்தியா சென்ட்ரிக் மூவ் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ குளோபல் சினாரியோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு ஆக்ஷன் இதான். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பிரேக் அவுட் ஆயாச்சு. ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும். குவிக்கா பேங்க் நிஃப்டின்னு பார்த்தலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டிக்குள்ள வருவோம். நான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை எடுத்துக்கிறேன் நேரடியா. ஓகே, பேங்க் நிஃப்டி ஜனவரி. பேங்க் நிஃப்டி 4 கால் பாய்ச்சல் எல்லாமே இப்போ 4 கால் பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அது பார்க்கலாம், தடுத்து நிறுத்தப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஏறிட்டு வந்தாச்சு, நம்ம செல் ஏரியாவை டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்ப்போம். இங்கேயும் ஒரு வேகமான ஒரு ஏற்றம். ஓகே, இங்கேயும் ஒரு வேகமான ஒரு ஏற்றம். நம்ம இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது பார்க்குறோம். அதை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம். நம்ம இங்கே செல்லராக தான் இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம புக் பண்ண வேண்டிய இடம் வந்தாச்சு. பட் இதை அவங்க தாண்டுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு மேலேயும் 610க்கு மேலேயும் ஒரு 50 பாயிண்ட் இதுக்கு மேலே இந்த இடத்துல தான் நம்ம இப்போதைக்கு புட் பையராக தான் இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லராக தான் இருக்கிறோம் இந்த இடத்துல. So this is sell 345, sell 58,345 and the stop loss 58,395, 60 points நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அது வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபைட் நடக்குது இப்போ, ரைட்? ரெண்டு பேருமே இந்த இடத்த உடைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். நான் 93, 95 போட்டிருக்கேன். இதை வந்து ஸ்டில் நம்ம சின்னதாக கூட அடிச்சு பார்க்கலாம். 45 to 70 கூட வச்சு பார்க்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ், நாட் நெசசரிலி பிக் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். தெர் இஸ் அ பிக் அட்டெம்ப்ட் கோயிங் ஆன். இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 50 பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரகிள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் தே அட்டெம்ப்டட் அண்ட் செகண்ட் டைம் தே ஆர் கோயிங் இன். இதை வந்து இப்போ கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குறேன், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வெளியில கூட வந்துடலாம். எனி ஷார்ட், பிகாஸ் தே ஹவ் கிரியேட்டட் அ ஸ்ட்ராங் புல்லிஷ் ஆக்ஷன். இந்த இடம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெளியில கூட வந்துடலாம். நாட் நெசசரி வெயிட் ஃபார் தி ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெர் வாஸ் அன் அட்டெம்ப்ட். ஸோ முதல் தடவை போய் இடிச்சாச்சு, வந்தாச்சு. ரெண்டாவது தடவை போய் இடிச்சாச்சு, வந்தாச்சு. என்ன பண்ணது, அடுத்தது அது பிரேக் பண்ணியாச்சு. இந்த இடத்த அது வந்து சக்சஸ்ஃபுல்லி இட் ஹஸ் புரோக்கன். இப்போ திரும்பவும் அடுத்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருச்சு. திஸ் இஸ் நெக்ஸ்ட் பிரேக் அவுட். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 25,570 கரண்ட் ப்ரைஸ்லேயே கூட என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னொன்று பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இஃப் இட் ஃபால்ஸ் டு 483 ஆர் 485, தட் இஸ் ஆல்சோ குட் ஐடியா. கேஸ் இந்த இடத்துல இறங்கி வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், 25,483
and the stop loss we will keep around 25,000. 30 பாயிண்ட் வைக்கிறோம். 25,453. ஸோ இந்த பிரேக் அவுட் பை அப்படின்றது பதிலாக இறங்கி வரும்போது இங்க வாங்குறது பெட்டர். This is for high risk traders. $563 is a better one. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து இந்த இடத்த பிரேக் பண்றதுக்கு இன்னும் ஸ்டில் இது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இறங்கி வந்துச்சுன்னா இதுல கூட என்ன பண்ணலாம், நான் இந்த இடத்துல ஒரு பை பண்றது பார்க்கலாம். ஸோ 350. $59,350. இதுலயும் பிரேக் அவுட் பை பண்ணலாம். இதுலயும் பிரேக் அவுட் பைக்கான நெக்ஸ்ட் வாய்ப்பு எது வரைக்கும் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த 520 அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுவும் பிரேக் அவுட் பை போகலாம். ஆல்ரெடி லேட். பிரேக் அவுட் பை above. இந்த மேல 59,400 தான், பட் ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்மாஷ்ட் திஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே இப்போ பிரேக் அவுட்ல போயிட்டு இருக்கு. நமக்கு இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 59,525, 59,500. நம்ம 59,500 லுக்ஸ் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த டார்கெட்டா வச்சுக்கணும். 59,500 அதுல கொஞ்சம் ஒரு வேகம் பிடிச்சாச்சு. ஸோ அந்த வேகம் அப்படின்றது மடன்னு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிடுச்சு. அதுவும் போயிடுச்சு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் பை செகண்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டே இருக்கு இப்போ. திஸ் இஸ் நெக்ஸ்ட் பிரேக் அவுட். ரெண்டு பிரேக் அவுட்டும் நமக்கு இதுல வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். நம்ம ட்ரேடை ரிவ்யூ பண்ணி எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். சின்ன ரிஸ்க் தான் எடுக்கிறோம், அதுக்கான ரிவார்டும் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாஸ்டஸ்ட் நைசஸ்ட் ட்ரேட். 2:1. ரெண்டு ட்ரேடு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் ஒரு ட்ரேட் ஃபெயிலியாகவும் ஆகக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பட் அதை அட்டெம்ப்ட் பார்க்க முடிஞ்சது இல்லையா, தேர் ட்ரைங் டு ஸ்டாப் ஹியர் பட் இட் ஃபெயில்டு. அதனால பார்க்குறோம். இது ரெண்டாவது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் பார்ட் இஸ் நவ் ஓவர். இனிமேல் ஏதாவது பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பார்க்குறேன் குயிக்கா. நம்ம பேசும்போதே எல்லாமே நடந்துடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு. Okay, this is a strong selling area. 25,665. This is a sell area in general. நமக்கு ரெண்டு செல் ஏரியா இருக்கு இந்த இடத்துல. திஸ் ஏரியா ஏற்கனவே நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம போட்டிருக்க ஏரியா தான். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவும் இருக்கு. அதே மாதிரி மேல ஏறி வந்தாலும் இன்னொரு செல் ஏரியா. இது வந்து நம்ம இந்த வாரத்துல எடுத்து பார்த்துக்கலாம். 25,665, 705 செல்லிங் ஏரியா இருக்கிறதெல்லாம் புக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. பிரேக் அவுட் and the selling also can be initiated in this area. Okay, so this is the second selling opportunity. 665 and the stop loss 695. இன்னும் கொஞ்சம் மேல ஏற விட்டு அடிச்சா கூட நல்லதுதான்.
665 பதிலாக இன்னொரு தடவை வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் 75ல கூட போட்டு 705 வச்சுக்கலாம். So this is another sell area for the day. பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல அதை டச் பண்ணி நல்லாவே வேகமாவே இறங்கி வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவா நம்ம எதை மார்க் பண்றோம் இப்போ இந்த இடம் 59,825 இந்த ஏரியாவை மார்க் பண்ணலாம். நல்லா ஏறி வந்தாங்கன்னா இனிமேல்ட்டு இங்க செல் பண்ணணும் 59,825 and the stop loss 60 பாயிண்ட் வைக்கலாம் 59,885. ஓகே இந்த இடத்துல அந்த 59,800 புட்டு எடுக்கிறது பத்தியும் நம்ம யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்லிங் ஏரியால இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அடுத்து மேலே ஏறி வந்தா ரெண்டாவது ஏரியாவா நம்ம இது திரும்பவும் ஏறி ஒருவேளை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 634ல இருந்து 825. ஸோ திஸ் இஸ் அனதர் பிரேக் அவுட் ஏரியா. ஒருவேளை இதை இந்த இடம் வரும்போது நம்ம இதை பிரேக் அவுட்டும் பண்ணி பார்க்கலாமான்னா எஸ் 59,635 break out by above 59,635 அதே மாதிரி 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே ஸோ இது வந்து நெக்ஸ்ட் செல்லிங் ஏரியா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பை அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பை முடியும். ஒருவேளை கீழே இறங்கி வந்ததுன்னா வாய்ப்பு கிடைக்கலாமா அப்படின்னா அதே ஒரே ஒரு செகண்ட் பார்த்துடலாம். ஓகே இந்த இடம் முன்னாடி எங்க ரெசிஸ்டன்ஸா இருந்ததோ இது வேணா பையிங் இடமா மாறலாம். இந்த செல் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா இந்த இடம் மீண்டும் இறங்கி வரும்போது நமக்கு ஒரு பைக்கான ஒரு வாய்ப்பை அது புதுசா உருவாக்கலாம். இந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா உல்டாவா எடுத்துக்கலாம். 59,400 stop loss 59. We will keep it at 340. ஓகே இப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட். இந்த இடம் வந்து செல்லிங் ஏரியா வச்சிருக்கோம். இறங்கி வந்து அது பை. இது நியூ ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்த்துக்கலாம். Let us see how it works. ஓகே நம்மளுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலையும் இது உள்ள ஷார்ட் கவரிங் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளேயும் தலையை விட்டாச்சு அது பார்க்கலாம். இதை தாண்டிடுச்சு அப்படின்னா then we have this third resistance now 25,849 resistance 3 25,850. This is also a sell area. The stop loss நான் 35 points வைக்கிறேன். ஸ்ட்ராங் ஏரியாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம். So a lot of action in a very short span of time. சரி ஸோ இனிமேல் என்ன வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது இமீடியட்டா கட நிறைய வாய்ப்புகள் கணக்கு முன்னாடி வந்தாச்சு. இருந்தாலும் டோன்ட் வரி ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ணா போதுன்றதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ
ஸோ யூ வில் ஃபாலோ த ரூல்ஸ். உங்களுக்கு என்னோட அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் and belated New Year greetings. Thank you, everybody. Have a nice day, nice week, nice Thank you, Pongal. sir. Wish you the same. Thank you, Welcome. sir. Thank you, sir. Welcome, sir. Bye, sir.